ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். உலகளாவிய மாற்றம் மற்றும் புதிய தேவைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு உருவாக்கி வருகிறது என தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலர் பிரதீப் யாதவ் தெரிவித்தார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஃபிளெக்ஸ் கனெக்ட் 2026 மாநாட்டில் பேசிய பிரதீப் யாதவ், நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் பங்கு 90% உள்ளதாகவும், இந்தியாவின் வளர்ச்சியில் MSME துறை மிக முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும், தற்போதைய உலகளாவிய மாற்றங்களையும் புதிய தேவைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய தொழில் கொள்கையை தமிழக அரசு உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக இந்தியாவில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதி நிறுவனங்களில் 25%க்கும் அதிகமாக தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாகவும், MSME-களுக்கான உதயம் இணையதளத்தின் தரவுகளின்படி தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 41,55,776 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மூலம் மட்டும் சுமார் 2.51 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதீப் யாதவ் கூறினார். மேலும் இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான MSME நிறுவனங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளதாகவும் பிரதீப் யாதவ் கூறினார்.